எரர் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். ப்ராம்ப்டில் ஜஸ்ட்டு என்டர் அ நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். யூசர் ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க, அதை நான் அப்படியே வாங்கி ஒரு நம்பரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது கடைசியாக நான் console.logல இந்த நம்பரோட ஸ்கொயர் என்னன்றதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்ன நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. நான் நார்மலாக நம்பர் என்டர் பண்ணேன்னா அதோட ஸ்கொயர் எனக்கு பிரிண்ட் ஆகும். பட் அப்படி இல்லாமல் நான் நம்பருக்கு பதிலாக ஏதாவது கேரக்டர்லாம் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா NaN அப்படின்னு வருது, நாட் அ நம்பர். NaN அப்படின்னு வரதுக்கு பதிலாக யூசருக்கு புரிகிற மாதிரி தெளிவான ஒரு எரர் மெசேஜை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யலான்னா, எந்த கோடில் எரர் வர வாய்ப்பு இருக்கோ அந்த கோடை நான் இந்த மாதிரி ட்ரை அப்படின்ற ஒரு பிளாக்குள்ளார கொடுத்துடணும். இந்த கோடை நீ எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம இதுக்குள்ளாரே கொடுத்துடலாம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இஃப் இஸ் NaN ஆஃப் நம்பர், இந்த நம்பர்ன்றது இஸ் NaNஆன்னு கேட்குறேன், நாட் அ நம்பரான்னு கேட்குறேன். இது நாட் அ நம்பராக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எரரை த்ரோ பண்ண போகிறேன். த்ரோ என்டர் அ வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ இங்கே கீழே நான் கேட்ச் பண்ணிக்கலாம் அந்த எரரை. ட்ரை முடிஞ்ச உடனே கேட்ச் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குறார ஜஸ்ட்டு அந்த எரரை நான் பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் கேட்குது. நான் RR அப்படின்னு கேரக்டர் தான் என்டர் பண்ணுறேன். என்டர் அ வேலிட் நம்பர் அப்படின்னு எரர் வருது. இதுதான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனைக்குரிய அந்த கோடை, எந்த கோடில் எரர் வர வாய்ப்பு இருக்கோ அந்த கோடை ட்ரை பிளாக்குள்ளார இந்த மாதிரி என்க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? அதில் என்னென்ன எரர்லாம் வர வாய்ப்பு இருக்குன்றதையும் இங்கே நம்மளே வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இது நாட் எ நம்பரான்னு பாரு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதே மாதிரி இஃப் இந்த நம்பர் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கா அப்படின்னு பாருன்னு கூட நான் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக ஒரு எரர் த்ரோ பண்ணலாம். cannot be empty அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எம்டியை அப்படியே விட்டுட்டு நான் ஓகே கொடுக்க போகிறேன். cannot be empty அப்படின்னு வருது. இதை கொடுக்காம நான் விட்டுருந்தேன் அப்படின்னா எம்டியாக விட்டுட்டு ஓகே கொடுத்தா 0 அப்படின்னு ரிசல்ட் வருது. ஸோ முதல்ல நம்ம என்னென்ன எரர்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத யோசிச்சு அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ட்ரை பிளாக்குள்ளார ஹேண்டில் பண்ணிடணும். அதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன்னா அந்த எரர் தான். ஸோ இங்கே நம்ம எம்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்டியாக இருந்தால் இந்த மாதிரி எரரை த்ரோ பண்ணு, ஒருவேளை நம்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த எரரை த்ரோ பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரைக்குள்ளார கொடுத்துரும். அந்த த்ரோ பண்ண எரர்லாம் இங்கே தான் கேட்ச் ஆகுது. இது த்ரோ அப்படின்னு பார்த்த உடனே இங்கே வந்து கேட்ச் இருக்கான்னு பார்க்கும். கேட்சில் எரரை கேட்ச் பண்ணுறோம். இங்கே அனுப்புறது தான் இங்கே கேட்ச் பண்ணுறோம். அதுதான் எரரில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் நம்ம இங்கே பிரிண்ட்டும் பண்ணுறோம். நான் இங்கே எம்டியாக கொடுத்தப்ப நான் மறுபடியும் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ எம்டியாக கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்னா cannot be emptyன்னு வருது. இந்த console.log எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை பாருங்கள். ஏன்னா எரரை த்ரோ பண்ணியாச்சு அப்படின்னாலே அது ட்ரையை விட்டு வெளியில் வந்துடும். கேட்ச் இருக்கான்னு பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது நம்ம அதை கேட்ச் பண்ணி தான் ஆகணும். கேட்ச் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எரர் வருது பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக ஒரு நம்பர் என்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது செக் பண்ணது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுவும் செக் பண்ணும்போது ஃபெயில் ஆகுது. அதனால தான் இங்கே வந்து ஸ்கொயரை கண்டுபிடிச்சி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த எரரெல்லாம் நம்ம செக் வச்சுருக்கோம். இந்த எரர்லாம் இருந்துச்சுன்னா இதை செய்யாத அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இந்த எரர் எதுவும் இல்லைன்னா தான் இதெல்லாம் தாண்டி வந்து அது இந்த ஸ்டேட்மெண்ட்டையே எக்ஸிக்யூட் பண்ணும். கேட்ச்க்கு அப்புறம் கடைசியாக ஃபைனலி அப்படின்றத தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம். இப்போ நான் ஃபைனலியில் console.log by அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர் இல்லாமல் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆனாலும் இந்த ஃபைனலி வந்து ரன் ஆகும். சப்போஸ் எரர் இருந்து கேட்ச் ஆச்சு அப்படின்னாலும் இந்த ஃபைனலி ரன் ஆகும். எரர் இருந்தாலும் இல்லைனாலும் இது ரன் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான கோடை நீங்கள் ஃபைனலிக்குள்ளார கொடுக்கலாம். இப்போது உள்ளுக்குள்ளார நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அப்போ நமக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு கடைசியாக பாய்னும் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இதே நான் நம்பராக இல்லாமல் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போவும் எனக்கு பாய் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. யூஸ்வலாக இப்போ ஃபைல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எரர்லாம் வர வாய்ப்பு இருக்குது, ஃபைலை ரீட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி எரர்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைலை க்ளோஸ் பண்ணுற வேலையெல்லாம் ஃபைனலிக்குள்ளார செஞ்சுக்கலாம்.
ஏன்னா எரர் வந்தாலும் வரலனாலும் ஃபைல் க்ளோஸ் பண்ணுற வேலையை செஞ்சாகணும் அப்படின்றதுக்காக.